பயங்கர ஒரு ரூட்டடான ஃபிலிம். ஒரு நம்ம மண் வாசனையோட, நம்ம மண்ணுடைய ஒரு கலரோட, ஒரு அசுரனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோக் ஜானர்ல பண்ற படம். கதைக்கு ரொம்ப உண்மையான ஒரு பாடல்களாகவும், கதைக்கு கதையோட்டமான ஒரு விஷயமாகவும் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிலிமோட உங்களுக்கு சேர்ந்து அதோடைய அந்த மேஜிக் நீங்கள் வந்து விட்னஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் அந்த அந்த ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீல் கிடைக்கும். அதுதான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆடியோவாக. அதுதான் ஒரு இதுவாக பண்ணியிருக்கோம். ஒரு இமோஷ்னலான ஃபிலிம். லாட் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ரூட்டட். ஒரு 2 ஃபோக் சாங்ஸ் வர வேண்டியது இருக்கு, ஒரு ஃபன் வெஸ்டர்ன் சாங் வர வேண்டியது இருக்கு. அது எல்லாமே வந்து அந்த வெஸ்டர்ன் சாங் ரொம்ப கேட்சியான ஒரு சாங் தான் அடுத்து வரதுக்கு இருக்கு. நீங்க கேட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. ரொம்ப நாளா எனக்கு தனுஷ் கூட நடிக்கணும்னு ஆசை. அது இந்த படத்துல நிறைவேறி இருக்குது. அவர் ஒரு நடிகரா எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவோ விருதுகள் வாங்கிட்டாரு. ஒரு டைரக்டரா வந்து இன்னைக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தெரியுது, ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அவ்வளவு நுணுக்கமா கவனமா செயல்படுறாரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். மீதி விஷயமெல்லாம் அங்க பேசலாம். எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அண்ணன் ராஜகிரண் அவர்கள், அவர் ஒருத்தர் தான் அண்ணன்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா தம்பிகள் தான். சமுத்திரகனி சார், தம்பி அருண் விஜய், தம்பி பார்த்திபன், இளவரசன், நித்யா மேனன், பாண்டே, ஷாலினி பாண்டே, எனக்கு கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை. அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காங்க. மற்ற விஷயம் அங்கே பேசல, இங்கே பேசிட்டுன்னா தீந்து போயிடும். நிறைய இருக்குது, ஐட்டங்கள் இருக்குது, அங்கே போய் பேசிக்குவோம். பின்னாடி சத்யராஜ் இருக்கார், அவர் பேசுவார்.